வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோலாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஷார்ட்ஸு எல்லா வீடியோவும் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. கோவிலுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும், அருள்வாக்கு கேட்கணும், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கோவிலுக்கும் நிறைய பேர் நேர்லேயும் வராங்க அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமா நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க? என்றைக்கு நீங்கள் அருள்வாக்கு பார்க்க போகிறீங்க? அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு. நம்மளுடைய ஆலயம், அதாவது தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷியல் பீடம் நம்மளுடையது. புவனேஸ்வரி க்ஷேத்திரம் ரெண்டுமே இருக்குது. இந்த இடத்துல பாபா தானாக தான் தோன்றி நாமம் கொண்டார். இந்த இடத்துக்கு நம்பிக்கையோட வரக்கூடிய எப்படிப்பட்ட ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை பாபாவுக்கு இருக்கிறதுனால எல்லோருமே இந்த ஆலயத்துக்கு அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கி காலையில் வெறும் வயிற்றுல சகல சாபங்களும் நிவர்த்தி, சகல பாவங்களும் நிவர்த்தி, சகல தோஷங்களும் நிவர்த்தின்னு அதை வெறும் வயிற்றுல காலையில் உள்ளுக்கு ஜலத்தோடு கலந்து குடிக்கும்போது எப்படிப்பட்ட ரோகத்தையும் பாபா கண்கூடாகவே நிவர்த்தி செய்கிறார். அப்படி அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜேஷ்டாதேவி, சதாக்ஷி, ஆயுர்தேவி, அதாவது படியளந்த பெருமாள், புவனேஸ்வரி சக்தி பஞ்சாயத்தன முறையில் இருக்க நித்தியப்படி சண்டி நடக்குது. இது ரொம்ப பெரிய விஷயங்க. சண்டி அப்படின்னா ஒரு தடவை செய்யறதே பெரிய விஷயம். ஏன்னா அது அவ்வளோ அளவுக்கு செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அம்பாளுடைய அனுகிரகத்தினால 1.25 வருடம் சண்டி யாகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து 1.25 வருடம் இருக்குது. 3 வருடங்கள் பூர்த்தி ஆனாலும் அடுத்து தொடர்ந்து என் ஆயுள் முழுக்க அந்த யாகத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த யாகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது சாயங்காலம் 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அந்த யாகம் நடக்கும். அந்த யாகத்தில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க நித்தியப்படியே வரலாம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு வெண்கடுகு வைத்து சங்கல்பம் பண்ணுவாங்க. இது இலவசம். இந்த சங்கல்பத்தில் பண்ண வெண்கடுகை பூர்ணாகதியில் சேர்ப்பாங்க. உங்களுடைய வலி, வேதனை, கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அடுத்து கேட்டம்மா, அருள்வாக்கு எப்போ பார்க்க போகிறேன்? அம்மா, நான் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா, அதாவது லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 3 வருடங்கள் நான் அருள்வாக்கே பார்க்கல. காரணம் எதனாலன்னா, நம்ம ஆலயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தெய்வங்கள் பிரதானமாக எடுக்காமல் என்ன பிரதானமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அது பிடிக்கலை. அதனால் இந்த அருள்வாக்கே வேணான்னு சொல்லி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோருமே அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அதாவது இறைவன் மனித ரூபானான் தான் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக எங்கள் பிரச்சனையை தீர்க்கணும் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால சமீப காலமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் இப்போ ஒரு 3 மாதமாக பார்க்கல. இப்போ ரொம்பவும் நிறைய ஃபோனும் நிறைய அழுகை, நிறைய ஒரு கஷ்டத்தோடு பேசுகிறதுனால வரக்கூடிய வேலைக்கிழமை அருள்வாக்கு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய கோரிக்கைக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்து இப்போ வேலைக்கிழமை பார்க்கலான்னு, அதிலிருந்து தொடர்ந்து வேலை ஞாயிறு பார்க்கலான் இருக்கிறேன். நீங்கள் ஆலயத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவலை சொல்லுவாங்கம்மா. நிறைய பேர் அருள்வாக்கு பார்க்கணுன்னு சொல்லி நிறைய விதமான பிரச்சனைகள் சொல்கிறாங்க. பொதுவாக என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அருள்வாக்கு பார்க்கலாமா? அதாவது முதல் ஒரு விஷயம், அருள்வாக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல என் குருமார்களுடைய உத்தரவின் பேரில் நான் பார்க்கக்கூடிய விதம்னு ஒன்றத்தை சொல்கிறேன். என்ன விதம் அப்படின்னா, இப்போ பக்தர்கள் வராங்க, அருள்வாக்கு பார்க்குறதுக்காக கேட்குறாங்க. கேட்கும்போது இங்கே நிறையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வரைக்கும் தான் ஆட்களை பார்க்குறது. அப்படி பார்க்குறேன் அப்படின்னும் போது முதலாவதாக அவங்களுக்கு இங்கே சங்கல்பம் செய்யப்படும். சங்கல்பத்துக்கு முன்னாடி திருஷ்டி தோஷங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய காளி, பைரவி, சந்தி அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணுவாங்க. சங்கல்பம் பண்ணிவிட்டு ஆலயத்தில் அவங்க அமர்ந்து இருந்தாங்கன்னா பூஜையெல்லாம் நான் முடிச்சுட்டு வாக்கு பார்க்குற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை துல்லியமாக, அதாவது அருள்வாக்கு மூலியமாக, பிரசன்னம் மூலியமாக, நாடி மூலியமாக அவங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது பாபா இடத்தில்
அதாவது குருவருள் இருந்தால் தான் திருவருள், திருவருள் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து திறன்பட செய்ய முடியும். குரு பார்க்கில் கோடி நன்மை. அப்படிப்பட்ட குருநாதர் சாய்நாதர் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கே அர்ச்சனை செய்து பிரசாதத்தை அவர்களிடம் கொடுப்பாங்க. ரொம்பவே அழகாக சொன்னீங்கம்மா. இப்போ இதுக்கு ஏதாவது நேரங்காலங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கிழமை நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். வேலைக்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே எல்லாரும் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வாக்கு பார்க்க ஆரம்பிச்சு. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம வாக்கு பார்க்குறோம். சில பேருக்கு சுய பரிகாரத்தில் சரியாயிடும். இந்த இடத்துக்கு போங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இல்லை இல்லத்தில் இதை பண்ணுங்க. சில பேருக்கு யாகங்கள் மூலியமாக, அதாவது யாகத்தினால தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. அதனால் யாகம் மூலியமாக சில பேருக்கு கலங்கள் போட்டு அந்த கலங்களில் அவங்கள அமர வச்சு அந்த இடத்துல அந்த பூஜையை நாங்கள் பண்ணுவோம். சில பேருக்கு அப்படின்னும்போது இப்போ சர்ப்பத்தினால இல்லை வேற ஒரு விஷயத்தினால பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்ப்பக்கலம் போட்டு அந்த சர்ப்பக்கலத்தாண்ட அவங்கள உட்கார வச்சு சர்ப்பக்கட்டு பூஜையெல்லாம் முடித்து சர்ப்பக்கட்டை உடைச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுப்போம். இப்படி சுய பரிகாரம் மூலியமாக, யாகங்கள் மூலியமாக, பூஜைகள் மூலியமாக சில பேருக்கு வந்து நம்ம இடத்துல வந்து உற்சவ மூர்த்தி சொல்லக்கூடிய அம்பாள் 3 பேர் இருக்காங்க. வாராகி, மாதங்கி, புவனேஸ்வரி. இந்த 3 பேரை நாங்கள் ஆலயத்தின் சார்பில் எல்லா அலுவலகங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து கடைகளுக்கு, வீட்டுக்கு, எல்லா ஏன் மருத்துவமனைக்கே கொண்டு போகிறோம். எல்லா இடத்துலையும் 3 அம்பாலையும் கொண்டு போய் அங்கே அதாவது வந்து ஸ்ரீ சுக்தம், நசியம், கட்கமாலா, புவனேஸ்வருடைய அஷ்டோத்திர சதநாமாவளி இதெல்லாம் சொல்லி அந்த இடத்துல கடன் இருக்கக்கூடாது, ரோகம் இருக்கக்கூடாது, திருமண தடை இருக்கக்கூடாது, சந்தான பாக்கியத்துக்கு குறை இருக்கக்கூடாது, குழந்தைகளுடைய கல்வியில் வந்து தாழ்வு இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு ஞானம் அதிகமாக இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். இப்படி பல விஷயங்களுக்காக அந்த இடத்துல பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம். அப்படி சில லேசான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு அம்பாலை கொண்டு போய் பூஜை பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா எந்திரங்கள் எழுதி கொடுக்கறது, அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எந்திரங்கள் எழுதி கொடுக்கறது, ரக்ஷைகள் கொடுக்கறது. அந்த ரக்ஷைன்றது சஞ்சீவனி மூலியமாக எந்திரத்தை எழுதி அவர்களுடைய நட்சத்திரம், ராசி இதை வந்து எழுதி அவங்களுக்கு ரக்ஷை கொடுக்கறது, அஞ்சனங்கள் கொடுக்கறது, கலச கொடுக்கறது. சில வீட்டில் கலசத்தை புதைச்சி அதுக்கு கண்டினியூவாக பூஜை பண்ணுறது, சில பேருக்கு கடல் பரிகாரம். இப்படி அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இதை மாதிரி பல வகையில் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நிச்சயமாக அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குமா? கண்டிப்பாக. காரணம் எதனால் அப்படின்னா, சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. இப்போ எதிர்க்க இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி நம்மளும் ஒரு சந்தோஷமாயிடுவோம். அதை மாதிரி தான் என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிந்தது ஒரு 10,000 பேரையாவது நல்லா வைப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்த பூஜை முறைகளையும் அதே நேரம் மந்திர முறைகளையும், எத்தனையோ மந்திரங்கள் உங்களுக்கு நான் வந்து இந்த நம்ம சேனல் மூலயமா நான் கொடுத்துட்ருக்கேன். அதை மாதிரி நேரில் வரவங்களுக்கு கூட இன்னென்ன பூஜைகளை பண்ணுங்க, இன்னென்ன விஷயங்களை பண்ணுங்கன்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் எல்லோருமே இன்புற்று வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட, அஷ்ட ஐஸ்வர்யத்தோட, நீண்ட ஆயுளோட, ரோகம் இல்லாத வாழ்க்கை என்னென்னைக்கும் உங்கள் இல்லத்தில் பரிபூரணமாக இறைவன் வைக்கணும். நீங்கள் எல்லோருமே நல்ல ஒரு தான தர்மங்களை செய்து வாழ்க்கையில் நல்ல மனிதனாய் வாழ வேணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் சாய்ராம்.